நம்ம டெய்லி வாங்குற பால்ல இருந்து வெண்ணெய், நல்ல மோர், சுத்தமான நெய் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். 1.5 லிட்டர் பாலை ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேம்ல வச்சு நல்லா காய்ச்சிட்டு ஆறுனோட ஃப்ரிட்ஜில் தூக்கி ஒரு 4 மணி நேரம் வச்சு மேலே படர்ந்து வர ஆடை நல்ல திக்கா இந்த மாதிரி இருக்கும். எடுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். இதை ஒரு பாக்ஸ்ல கலெக்ட் பண்ணி டெய்லி ஃப்ரீசர்ல வைக்கணும். இது 10 நாள் 15 லிட்டர் பால்ல இருந்து கலெக்ட் பண்ண ஆடை. ஒரு 4 மணி நேரம் இந்த வெளியில வச்சு சில்னஸ் போனோன்னா 2 ஸ்பூன் தயிர் போட்டு மிக்ஸ் பண்ணி நம்ம எப்போதும் ஒரே கொத்துவோம்ல அதே மாதிரி ஒரு நைட் ஃபுல்லா வெளியில வச்சீங்கன்னா நல்லா புளிச்சு வந்துடும். இதை பேட்சா மிக்சியில போட்டு வெண்ணெய் எடுத்துக்கலாம். ரெட் ஸ்பீட்ல 2 நிமிஷம் போட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமா ஐஸ் வாட்டர் ஊத்தி பல்ஸ் மோட்ல விட்டு 2 மினிட்ஸ் போட்டீங்கன்னா வெண்ணெயெல்லாம் அந்த மாதிரி பிரிஞ்சு வந்துடும். அதே மூடிய போட்டு 2 குளுக்குனீங்கன்னா மோர்ல இருந்து வெண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துடும். இந்த வெண்ணெய் எடுக்க முக்கியமான டிப், சூரிய உதயத்துக்கு முன்னாடி விடியற்காலையில எடுத்தீங்கன்னா வெண்ணெய் மெல்ட் ஆகாம நிறைய வெண்ணெய் வரும். இதை ஒரு முறை வாஷ் பண்ணிட்டு நீங்க வெண்ணெயா யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நெய்யாவும் மெல்ட் பண்ணிக்கலாம். வெண்ணெய் எடுத்து இந்த மோர் குடிக்கிறதுக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கும். நெய் காய்ச்சும் போது மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு பக்கத்துலயே நின்று கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. நல்ல வாசனை வரும், நிறம் மாறும். நல்லெண்ணெய் கலர்ல வரும்போது அரை கைப்பிடி அளவு முருங்கைக்கீரை இல்லைன்னா கருவேப்பிலை போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா நெய் ரொம்ப நாளைக்கு வாசனையாகவும் டேஸ்டாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லி லைக்கையும் தட்டணும்.